ஹலோ விவர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய சில வியூகங்கள் குறித்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய பேட்ஸ்மேன் சுப்பிரமணியம் பத்ரிநாத் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருக்கிறார். மே 10ஆம் தேதியன்று லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே வென்றிருந்தாலும் ஸ்வான் துவாபே களத்தில் தொடர்ந்து பயன்படுத்தியது குறித்து அவர் தனது யூடியூப் சேனலில் கருத்தை தெரிவித்துள்ளார். அந்த போட்டியில் சிஎஸ்கே 5 சிறப்பு பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தியது. லக்னோ அணி 20 ஓவர்களில் 203 8 ரன்களை குவித்து அபாரமான இலக்கை பார்த்தீங்கன்னா நிர்ணயித்தது. துவாபே களத்தில் இருந்த போதிலும் லக்னோவினுடைய பெரும்பாலான பேட்டிங்கின் போது ஒரு ஓவர் கூட வீசவில்லை. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான துபே பல முக்கிய கேட்சுகளை கைவிட்டு களத்தில் தடுமாறியது குறிப்பிடத்தக்கது. தோபேயினுடைய களப்பணி குறித்து பேசிய பத்ரிநாத், சிஎஸ்கே பந்து வீசும்போது குர்ஜீப்னீத் சிங் களத்தில் இருந்திருக்க வேண்டும். அவர் இருந்திருந்தால் அகில் ஹசேன் அல்லது முகேஷ் சௌத்ரிக்கு ஒரு ஓவர் கம்மியாக கொடுத்திருக்கலாம். துவாபே பந்து வீசாத போது அவர் ஏன் களத்தில் இருக்கிறார்? குர்ஜீப்னீத் கை திருப்பும் மெதுவான பந்துகளை பயனுள்ளதாக வீசக்கூடியவர். ஆனால் அவர்கள் பிரசாந்த் வீரர் என்ற மற்றொரு பேட்ஸ்மேனை விரும்பியதால் துவாபே 11 பேரில் விளையாடப்பட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறார். மேலும் பத்ரிநாத் இளம் கார்த்திக் சர்மாவை தேவால்ட் பிரசிவிஸ் மற்றும் துவாபேவுக்கு முன்னதாக பேட்டிங் வரிசையில் அனுப்பிய சிஎஸ்கேவினுடைய முடிவையும் கேள்விக்குள்ளாக்கினார். அவர் சொன்னார், கார்த்திக் சர்மா இப்படி செய்வது இது முதல் முறையல்ல. 150 ரன்கள் சேசிங்கிற்கு அவர் பார்த்திங்கன்னா பரவாயில்லை. ஆனால் 200 ரன்களுக்கு மேல் சேஸ் செய்யும்போது அவர் 4வது இடத்தில் பேட்டிங் செய்யவே கூடாது. சிஎஸ்கே ஏன் இந்த அழுத்தத்தை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்கிறது? போட்டியை முன்னதாக பார்த்திங்கன்னா முடிக்க பிரவிஸ் அல்லது தோபேவை ஏன் அனுப்பக்கூடாது? கார்த்திக் சர்மாவை அனுப்பி அவர் இறுதி வரை கொண்டு செல்ல வேண்டும் என நிர்வாகம் ஏன் நம்புகிறது என்பது குறித்து எனக்கு புரியவில்லை என்றார். கார்த்திக் தனது இன்னிங்ஸ் முழுவதும் தடுமாறி சிஎஸ்கேயினுடைய ரன் சேசிங்கில் ஒரு முக்கியமான தருணத்தில் 20 பந்துகளில் 20 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய விதமாக 6வது இடத்தில் களம் இறங்கிய தோபே கடைசி ஓவரில் அடுத்தடுத்த சிக்சர்கள் அடித்து சிஎஸ்கேவை வெற்றி பெற செய்தார். இப்படி ஒரு இன்னிங்ஸை நான் பார்த்ததில்லை என்று பத்ரிநாத் சிஎஸ்கேயினுடைய 3வது இட பேட்ஸ்மேன் உர்வில் பட்டேலை லக்னோவுக்கு எதிரான போட்டியில் அடித்த அவரது அசாதாரண அரை சதத்திற்கு பாராட்டினார். இந்த இளம் வலது கை வீரர் 23 பந்துகளில் 8 சிக்சர்கள் மற்றும் 2 பவுண்டரிகளை விளாசி 65 ரன்கள் குவித்து சிஎஸ்கேவினுடைய ரன் சேசிங்க்கு உத்வேகம் அளித்தார். உர்வில் வெறும் 13 பந்துகளில் தனது அரை சதத்தை எட்டி ஐபிஎல் வரலாற்றில் மிக விரைவான அரை சதங்களில் ஒன்றாக பதிவானது. இது குறித்து பேசிய பத்ரிநாத், இப்படி ஒரு இன்னிங்ஸை நான் பார்த்ததில்லை. குறிப்பாக அவரது முதல் 8 பந்துகளில் அவர் கிட்டத்தட்ட ஒரு பந்துக்கு ஒரு 6 அடித்து 8 பந்துகளில் 41 ரன்கள் எடுத்தார். இந்த சீசனில் சிஎஸ்கேவினுடைய திட்டங்கள் எதுவும் சரியாக அமையவில்லை. உர்வில் ஒருபோதும் சிஎஸ்கேயினுடைய முதல் திட்டத்தில் இல்லாத போதும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் என்று புகழாரம் சூட்டினார். லக்னோவுக்கு எதிரான உர்விலினுடைய சிறப்பான ஆட்டம் சிஎஸ்கே தொடர்ந்து 3வது வெற்றியை பெற உதவியதுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பையும் தக்க வைத்துள்ளது. ஐபிஎல் 2026 சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் வரிசையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளார். அனுபவமற்ற இளம் வீரர் கார்த்திக் சர்மாவை அனுபவம் வாய்ந்த டுவால்ட் பிரவேஸ் மற்றும் ஸ்வான் துவாபேவுக்கு முன்னதாக களமிறக்கும் முடிவை அவர் விமர்சித்தார். 2026 ஏலத்தில் சிஎஸ்கே கார்த்திக்கை 14.20 கோடிக்கு வாங்கியது. சீசன் தொடக்கத்தில் கீழ் நடுவரிசையில் ஆடியவர் கடந்த 2 போட்டிகளிலுமே 4வது இடத்தில் பேட் செய்து வருகின்றார். இந்த மாற்றம் பலனளித்தது. அவர் தனது கடைசி 2 இன்னிங்ஸ்களில் பார்த்தீங்கன்னா 54 மற்றும் 41 ரன்களை எடுத்து இலக்குகளை எட்ட அணிக்கு உதவினார். எனினும் இந்த வெற்றியானது தற்காலிகமானது என்றும் பெரிய போட்டிகளில் இது பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்றும் பத்ரிநாத் தனது யூடியூப் சேனலில் எச்சரித்தார். 4வது இடத்தில் கார்த்திக் சர்மாவை களமிறக்குவதில் சிஎஸ்கே பிடிவாதமாக உள்ளது. அவர் நன்றாக விளையாடினாலும் கோப்பைகளை வென்ற அனுபவம் உள்ளவர்கள் இருக்கும்போது அவர்களை ஏன் முன்னிலைப்படுத்துவதில்லை? 150 போன்ற குறைந்த இலக்குகளை துரத்தும் போது இது இப்போது பலனளிக்கிறது என்று அவர் கூறினார்.
அவர் தொடர்ந்து பிரவேஸ் மற்றும் ஸ்வான் தோபே போன்றோருக்கு வாய்ப்பின்றி 14 கோடிக்கு வாங்கிய இளம் வீரருக்கு சிஎஸ்கே ஆதரவு அளிக்கிறது. தற்போது பலனளித்தாலும் நீண்டகால அடிப்படையில் சிஎஸ்கேவுக்கு இது உதவுமா என்பது கேள்விக்குறி என்றார். 4வது இடத்தில் கிடைத்த வெற்றியால் கார்த்திக் இந்த சீசனில் 153 ரன்களை, அதாவது சராசரி 30 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் 127.50 என்று எடுத்தார். பத்ரிநாத் மேலும் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கொய்க்வாட் தொடக்க ஜோடியை பிரிக்குமாறு சிஎஸ்கேவுக்கு வலியுறுத்தினார். முன்னாள் சிஎஸ்கே நட்சத்திர வீரரான அவர் இளம் அதிரடி வீரர் உர்வில் பட்டேல் சாம்சனுடன் இணைந்து இன்னிங்ஸை தொடங்க வேண்டும் என்றும் ருத்ராஜ் கொய்க்வாட் 3வது இடத்திற்கு இறங்க வேண்டும் என்று ஆலோசனையை தெரிவித்தார். சஞ்சுவும் ருத்ராஜும் தொடக்க வீரர்களாக களமிறங்கக்கூடாது என்பதை நான் ஆரம்பத்தில் இருந்தே கூறி வருகிறேன். கொய்க்வாட் 3வது இடத்திலும் உர்வில் படேல் தொடக்க வீரராகவும் இருக்க வேண்டும். உர்வில் அதிரடியாகவும் சுதந்திரமாக விளையாட அனுமதிக்கப்படலாம். இது சஞ்சுவுக்கு ஓய்வு தரும். 3 மற்றும் 4வது இடங்கள் மிக முக்கியமானவை என்று பத்ரிநாத் விளக்கியுள்ளார். சிஎஸ்கே கடந்த 2 போட்டிகளிலுமே பார்த்தீங்கன்னா 150 ரன்களை துரத்தியுள்ளது. முதலில் பேட் செய்வது அல்லது 190லிருந்து 200 ரன்களை துரத்துவது வேறு. இத்தகைய சூழ்நிலைகளில் அல்லது பிளே ஆஃப்களில் நாக் அவுட் போட்டியை வெல்ல வேண்டியிருந்தால் இந்த பேட்டிங் வரிசையை பலன் தருமா? எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார். சஞ்சு சாம்சன் தனது முதல் சிஎஸ்கே சீசனில் தொடக்க ஆட்டக்காரராக சிறப்பாக செயல்பட்டு 10 இன்னிங்ஸ்களில் 57.42 சராசரி மற்றும் 157.50 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்கள் எடுத்துள்ளார். ஆனால் கேப்டன் ருத்ராஜ் கொய்க்வாட் தொடக்க வீரராக தடுமாறி வருகின்றார். அவரது சராசரி 31.37ஆகவும் ஸ்ட்ரைக் ரேட் 121க்கும் குறைவாகவும் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. சிஎஸ்கே அணியினுடைய பேட்டிங் வரிசையை மாற்றம் செய்ய வேண்டும், இங்கே மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களை பத்ரிநாத் பார்த்தீங்கன்னா கூறியிருந்தார். அப்படி ஏற்பட்ட ஒரு நிலைகள் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் இந்த ஒரு தவறான ஒரு செயலை பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அணியினுடைய மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சில கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார்கள். ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயங்களே பார்த்தீங்கன்னா அணியினுடைய சில வியூகங்கள் குறித்து கிரிக்கெட் வீரர் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் சுப்பிரமணியம் பத்ரிநாத் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளை எடுத்துள்ளார். அந்த போட்டியில் தான் சிஎஸ்கே 5 சிறப்பு பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தியது. லக்னோ அணி 20 ஓவர்களில் 203 8 ரன்களை குவித்து அபாரமான இலக்கை பார்த்தீங்கன்னா நிர்ணயித்துள்ளது. தோபே களத்தில் இருந்த போதிலுமே லக்னோவினுடைய பெரும்பாலான போட்டிங்கின் போது பேட்டிங்கின் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கூட வீசலை. இந்த சீசனில் ஆல்ரவுண்டரான தோபே பல முக்கிய கேட்ச்களை கைவிட்டு களத்தில் தடுமாறியது குறிப்பிடத்தக்கதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.